கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிறவைகளாக, நமக்கு புரியாதவைகளாக, நாம் எதிர்பார்க்காதவைகளாக, நம் கற்பனைகளுக்கும் மிஞ்சினவைகளாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த உலகத்திலேயும் நாம் சமாதானமாக வாழ முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து சமாதானமான வாழ்க்கையை தருகிறார். அவர் சுகமாய் நம்மை தங்க பண்ணுகிறார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கே அவரை உங்கள் தேவனாக, உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இயேசு கிறிஸ்துவின் உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தால் உங்களை சுத்திகரித்து உங்களுக்கு மகா பெரிதான ஒரு சந்தோஷத்தை தருவார். அதுதான் ரட்சிப்பு. அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் சமாதானத்தோட வாழ முடியும். மட்டுமல்ல, இந்த தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவே. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன். நீதிமான் யார்? நாம் யாவரும் பாவிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷகுலம் எல்லாமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடையாது, இப்படியேதான் நான் சாக வேண்டுமென்று இருக்கிறீர்களானால், உங்களுக்கோடு தேவன் சொல்லுவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வந்து உங்கள் பாவங்களை அவரிடத்தில் சொல்லுவீர்களானால் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு மன்னித்து உங்களை அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். அப்படி நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் உங்களையும் சூழ்ந்து கொள்ளுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, சமாதானம் தருகிறவர் மட்டுமல்ல, நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் காருண்யம் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த தேவனை நாம் இன்னும் நேசிப்போம், அவரை பற்றி கொள்ளுவோம், அவருக்காய் வாழ்வோம். கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் என்று எங்களோடு பேசுனீங்கப்பா. நீர் அப்படியே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறபடியால் நன்றி. உடைய காருண்யத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.